தமிழ்நாட்டை சூழ இருக்கின்ற ஒரு பேராபத்தை பற்றி இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். காரணம், துக்ளக் ஆண்டு விழாவில் குருமூர்த்தி நேற்று ஒரு பெரிய ரகசியத்தை போட்டு உடைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, தமிழ்நாட்டை என்ன செய்ய போறாங்க, பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அப்படிங்கிறத பற்றி நேற்று குருமூர்த்தி அப்படியே ரகசியமாக அந்த ரகசியத்தை என்ன செஞ்சிருக்கிறார், அவர் காத்து வைத்த ரகசியத்தை நேற்று உடைத்திருக்கிறார். அது இதை கேட்ட பிறகும் நாம் அலர்ட் ஆகலை அப்படின்னா தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோங்க. நேற்று ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று துக்ளக் ஆண்டு விழா நடக்கும். அதில் இதற்கு முன்பு துக்ளக் ஆசிரியர் சோ பேசுவார். அவர் மறைவுக்கு பிறகு குருமூர்த்தி அதில் பேசுகிறார். இந்த கேள்வி பதிலாம் வச்சுருப்பாங்க. நேற்று அப்படி பேசுகின்ற பொழுது அவர் உடைத்திருக்கக்கூடிய 2 ரகசியங்கள், ஒன்று சீமானை வெளிப்படையாக பாராட்டுகிறார், இன்னொன்று திருமாவளவனை வம்பிழுக்கிறார். இந்த 2க்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக வீடியோவில் பேச இருக்கின்றோம். மிக முக்கியமானது ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி. ஏன்னா தமிழ்நாட்டுடைய நுண் அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக சொல்லி, அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். ஸோ குருமூர்த்தி யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. மோடிக்கு மிக நெருக்கமானவர், இணக்கமானவர், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி, ஹிந்துத்துவ சிந்தனையாளர். அவர் பெரியாரை இழித்தும் பழித்தும் பேசிய சீமானை நேற்று அவருடைய மேடையில் வெளிப்படையாக பாராட்டுகிறார். என்ன சொல்றாரு, சீமான் பெரியாரை வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கியிருப்பது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிறார். ரொம்ப முக்கியமான லைன், அண்டர்லைன் பண்ணிக்க. தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிறார். குருமூர்த்தியினுடைய பார்வையில் தமிழ்நாட்டிற்கு ஒன்று நல்லது என்று இருந்தா அது தமிழ்நாட்டிற்கு பெருங்கேடு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நம்ம ஆய்வே செய்ய வேண்டாம். குருமூர்த்தி தமிழ்நாட்டிற்கு ஒன்று நல்லதுன்னு சொல்றாருனாலே தமிழ்நாட்டுக்கு நல்லா தான் இருக்கும், கேடா தான் இருக்கும். அப்போ சீமானை பாராட்டி பெரியாரை வெளிப்படையாக எதிர்க்க தொடங்கிவிட்டார் சீமான். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என்று அவர் சொல்லுகிறார் என்றால், தமிழ்நாட்டு அரசியலில் பெரியார் புகழ் மறைக்கப்பட வேண்டும். அதன் வழியாக மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் கால் ஊன்றும். அதை செய்வதற்கான வேலையைத்தான் சீமானிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்ல, அது உண்மை. எஸ், எங்களுடைய அசைன்மெண்ட் தான் இது அப்படிங்கிற ரகசியத்தை அவர் உடைத்திருக்கிறார். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் தானே சார், இது அவர் சொல்லாட்டாலும் தான் தெரியுமே. அந்த தமிழ்நாட்டை சூழும் பேராபத்துன்னு ஒன்று சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சீமானை பாராட்டியதோடு அவர் நிற்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு, திருமாவளவனை 1-to-1 சவாலுக்கு அழைக்கிறார், விவாதத்திற்கு அழைக்கிறார். எதற்காக, எதன் மீது நின்று அழைக்கிறார் தெரியுமா? அம்பேத்கருடைய கருத்துக்களும், பாபா சாஹேப் அம்பேத்கரின் கருத்துக்களும் ஆர்எஸ்எஸின் கருத்துக்களும் ஒன்றுதான் அப்படின்னு குருமூர்த்தி சொல்லுகிறார். அம்பேத்கரிஸ்டுகள் இதற்குள்ள கடும் கண்டனங்களை பதிவு செய்ய தொடங்கி இருப்பார்கள். ஏன்னா கடுமையான இது எவ்வளவு பெரிய வன்மையா கண்டிக்கிறேன் அந்த கருத்தை. குருமூர்த்தியுடைய இந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது அம்பேத்கரை சிறுமைப்படுத்தக்கூடிய, அம்பேத்கரினுடைய மிகப்பெரிய அரசியலை மலினப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை யார் செய்கிறார்? குருமூர்த்தி செய்கிறார். அம்பேத்கருடைய அரசியலும் ஆர்எஸ்எஸ் அரசியலும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்பேத்கர் ஹிந்துத்துவத்திற்கு எதிரானவர் அல்ல, திருமாவளவனோடு நான் நேருக்கு நேர் இது குறித்து விவாதிக்க தயாருங்கிறார். இதுல என்ன சார் பேராபத்து? எஸ், ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீலம், சிவப்பு, கருப்பு இந்த 3 ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதாவது அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் பெரியாரிய சிந்தனையாளர்களும் மார்க்சிய சிந்தனையாளர்களும் அவர்களுக்குள் ஆங்காங்கே முரண்பட்டு கொண்டாலும் பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு என்ற தளத்தில் ஒருங்கிணைந்து ஒன்றாக பணியாற்றினார்கள். இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதை கெடுப்பதற்குன்னு சில பேர் வந்தாங்க. ஒரு சிலர் அம்பேத்கரின் பெயரை சொல்லி அதை செய்ய தொடங்கினார்கள். அம்பேத்கருக்கு எதிராக பெரியாரை நிறுத்தினார்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி, குருமூர்த்தி, ஹெச். ராஜா உள்ளிட்டவர்கள் மார்க்ஸை முற்றிலும் புறக்கணித்தார்கள். மார்க்ஸுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார்கள். அதாவது மார்க்சியத்தை முற்றிலும் நிராகரிப்பது, மார்க்ஸை முற்றிலும் நிராகரிப்பது அப்படிங்கிற ஒரு அரசியலுக்கு போனாங்க. அதனாலதான் லெனின் சிலை உடைக்கப்பட்டது போல பெரியாரின் சிலை உடைக்கப்படும் என்று யார் பேசினா? ஹெச். ராஜா பேசினார். ரைட்டா? அப்ப மார்க்ஸை முற்றிலும் புறக்கணிக்கிறாங்க. பெரியாரை சிறுமைப்படுத்துகிறார்கள். பெரியாரை பற்றி அவதூறுகளை அள்ளி இறைத்து பெரியாரை எவ்வளவு பெரியாருடைய புகழை மறைக்க முடியுமோ அவ்வளவு மறைப்பதற்கான வேலை செய்கிறாங்க. இந்த 2ஐயும் அவங்களால செய்ய முடிஞ்சதுக்கு காரணம், மார்க்ஸுக்கு இந்த மண்ணில், தட் மீன்ஸ் மார்க்ஸ் இந்தியாவில் பிறந்தவர் அல்ல, இந்தியர் அல்ல, இந்திய நாட்டை சேர்ந்தவர் அல்ல. மார்க்ஸ் எந்த சாதியையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர் இல்லை. அப்போ மார்க்ஸ் அவங்களால ஈஸியாக என்ன செய்ய முடிஞ்சது? நிராகரிக்க முடிஞ்சது, மறுதளிக்க முடிஞ்சது. பெரியார் ஒரு பெருங்கொண்ட சமூகத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்தவர் அல்ல. பெரியாரை எல்லாரும் கொண்டாடுறான். பெரியார் ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூக வாக்குகளாக பெரியார் அவங்களால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்போ பெரியாரையும் ஈஸியாக என்ன செய்ய முடிஞ்சது? நிராகரிச்சிருவோம் அப்படின்னு நிராகரிச்சாங்க.
அம்பேத்கரை அவர்களால் அவ்வாறு நிராகரிக்க முடியாமல் போனதற்கு காரணம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் வாக்குகள். அப்ப அம்பேத்கரை விமர்சித்தால், அம்பேத்கரை இதே மாதிரி பெரியாரை அணுகுவது போல, மார்க்ஸை அணுகுவது போல அம்பேத்கரை அணுகினால் அது தலித் வாக்கு வங்கிகளை பாஜகவிற்கு முற்றிலுமாக வரவிடாமல் செஞ்சிடும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு வருகின்ற பொழுது இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அம்பேத்கரை பாராட்ட தொடங்கினார்கள், பெரியாரையும் மார்க்ஸையும் இகழத் தொடங்கினார்கள். இன்னும் குறிப்பா அம்பேத்கருக்கு எதிராகவே பெரியாரை நிறுத்தினார்கள். அம்பேத்கரும் பெரியார் ஏதோ சண்டை போட்டு இருந்த மாதிரியும், அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் கருத்து முரண்கள் இருந்தது போலவும், அம்பேத்கர் வேறு பெரியார் வேறு என்பது போல ஒரு வேலையை ஆரம்பிச்சது ஆர்எஸ்எஸ். அந்த வேலைக்கு அம்பேத்கரினுடைய பெயரை சொல்லியே சிலர் விலை போனார்கள். அதனுடைய சிக்கல் இன்னைக்கு எங்கே நிற்குது தெரியுமா? அப்படி நடந்ததுடைய சிக்கல், எல்லோரும் பிணக்குகளை மறந்து, கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எஸ், அதை மறந்து ஒன்னா நின்னா மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் பாஜக வெல்ல முடியும் என்பதை மறந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தனுடைய விளைவு இன்னைக்கு குருமூர்த்தி என்ன சொல்லிட்டாரு, அம்பேத்கரினுடைய கருத்துக்களும் ஆர்எஸ்எஸின் கருத்துக்களும் ஒன்று என்ற இடத்துக்கு நகர்கிறார். இப்போ இதுக்கு இங்கே சவாலாக இருக்கிறது யாரு? தமிழ்நாட்டில் இதுக்கு சவாலாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்காக என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கர் ஹிந்துத்துவத்திற்கு எதிரானவர், அம்பேத்கர் மதவாதத்திற்கு எதிரானவர், அம்பேத்கர் சனாதனத்திற்கு எதிரானவர், அம்பேத்கர் வர்ணாசிரம தர்ம கொள்கைகளுக்கு எதிரானவர், அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்சும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடியவர்கள் அப்படிங்கிறத ஒன்றுபடுத்தி நின்று நீலத்தையும் சிவப்பையும் கருப்பையும் ஒன்று சேர்த்து அம்பேத்கரையும் அவர் கையில் வைத்திருப்பார், பெரியாரையும் கையில் எடுத்திருப்பார், மார்க்ஸையும் கையில் எடுத்திருப்பார். அவர் ஒருத்தர் தான் அடிக்கிறார். இப்போ திருமாவளவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. சீமானை இந்த பக்கம் பேச வச்சாச்சு, பெரியாரை எதிர்த்து சீமானை பேச வச்சாச்சு, ரைட், அப்போ முடிஞ்சுது. இப்போ யாரா மீதி அப்படின்னா, இவங்க திருமாவளவனிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? அம்பேத்கரை மட்டும் பேசுங்கள், பெரியாரை பேசாதீர்கள். அதான் அவங்க திருமாவளவனிடம் எதிர்பார்ப்பது. திருமா அதை செய்யலை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வருகின்ற பொழுது, அம்பேத்கரை தூக்கிட்டு பெரியாரை அடிக்கிற வேலையை ஆரம்பிச்சு அதுக்கு திருமாவளவனை சவால் விட்டு வாங்க, எங்க கூட விவாதிக்க தயாரா, அம்பேத்கரே ஹிந்துத்துவ தலைவர் தான் என்பது போன்ற ஒரு தோற்றத்துக்கு நகர்த்துகிறார்கள். இப்படி நகர்த்தி இதுல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சார் இது தமிழ்நாட்டிற்கு பேராபத்துன்னு சொன்னீங்களா அப்படின்னா, என்ன அப்படின்னா வட இந்தியாவை போல மாயாவதி, ராம்விலாஸ் பாஸ்வான் இது போன்ற தலைவர்களே அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, முற்று முழுவதுமாக அம்பேத்கரிய கொள்கைகளில் நின்று ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டிய தலைவர்கள் பாஜகவிற்கு ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆயிட்டாங்க, ஒன்று அவர்களோடு நேரடியாக கூட்டணியோ அல்லது அவருடைய வெற்றிக்கு மறைமுக உதவியோ செய்யக்கூடிய இடத்துல வட இந்திய தேர்தல்கள் போய்விட்டன. தமிழ்நாட்டில் அது நடக்கல. அதுக்கு காரணம் முனைவர் தொல் திருமா. இப்போ இந்த இடத்தை சரி செஞ்சிட்டா தலித்துகளினுடைய வாக்குகளும் யாருக்கு போகாது, ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் என்ற இடத்திலிருந்து அது பாஜக எதிர்ப்பு என்ற இடத்திலிருந்து மெல்ல மடைமாற ஆரம்பிக்கும். அப்ப தலித்துகளினுடைய கணிசமான வாக்குகள் பாஜகவை நோக்கி வர தொடங்கணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அம்பேத்கரை தன்வயப்படுத்தணும், கையில் எடுத்துக்கணும். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய திருமாவளவனை இப்போ வம்பிழுக்கிறாங்க. இது ஒரு பெரிய ரொம்ப கவனமாக நகர்றாங்க இதில். இப்போ நாம் என்ன செய்யணும்? மார்க்சிய சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு முரண்களை மறந்து ஓரணியில் நின்று ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து சண்டையிட வேண்டிய தருணம். சீமானே சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏதோ அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசாதீங்க, அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்றா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏதோ அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் சண்டை இருந்தது போலவே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். அப்படி உண்மையிலே இருந்துச்சா? அம்பேத்கருக்கும் பெரியாருக்குமான கடித போக்குவரத்துகள் அப்படி காட்டுச்சா? இல்லை. அம்பேத்கர் என்ன சொல்றாரு பெரியாரை பற்றி அதை பார்க்கணும்ல. நான் சில ஆதாரங்களோட சில கேள்விகளை வச்சுட்டு இன்னைக்கு இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அம்பேத்கர் அவர்கள் 1924 மார்ச் மாதத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகான ஒரு சமூக சீர்திருத்த அமைப்பை உருவாக்குகிறார். அதை நிறைவேற்றும் வகையில் ஒரு கூட்டம் 9/3/1924 நடத்தப்பட்டது. இப்போ நான் சொல்றது ஆதாரத்தோட சொல்றேன், சீமான் மாதிரி ஆதாரம் இல்லாமல் சொல்லல. பக்கம் 54 டாக்டர் அம்பேத்கர் வாழ்வும் மேற்கொண்ட பணிகளும் அப்படிங்கிற புத்தகம். டாக்டர் அம்பேத்கர் வாழ்வும் மேற்கொண்ட பணிகளும் தனஞ்சய் கீர் எழுதிய புத்தகம். அதுல அம்பேத்கர் சொல்லுகிறார், திருவாங்கூர் ராஜ்யத்தில் உள்ள வைக்கம் எனும் ஊரில் தாழ்த்தப்பட்டவர்கள் சில தெருக்களில் நடமாடக்கூடாது என்று உயர் வகுப்பாரால் தடுக்கப்பட்டதை கண்டித்து அமைதியான முறையில், சத்தியாகிரக முறையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பார்ப்பனர் அல்லாத தலைவர் திரு ராமசாமி நாயக்கர் நடத்திய போராட்டம் 1924 ஆண்டின் நிகழ்ச்சிகளில் சிறப்பாக நினைவில் நிற்கக்கூடியது. வைக்கம் போராட்டத்தை பற்றி அம்பேத்கர் ஸ்லாகித்து பாராட்டுகிறார். வைக்கத்தில் பெரியார் போராடவே இல்லைன்னு இப்போ ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டாங்க பாருங்க. அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? இது நினைவில் கொள்ளத்தக்கது. வைக்கம் போராட்டம் பெரியாரால் நடத்தப்பட்ட போராட்டம் நினைவில் கொள்ளத்தக்கது
வரவேற்கத்தக்கது என்று பாராட்டி அம்பேத்கர் மிகுந்த கவனத்துடன் இதை கவனித்து வந்தார். சில மாதங்கள் கழித்து மகத் சத்தியாகிரகம் பற்றி எழுதிய தலைப்புகளில் ஒன்றில் வைக்கம் போராட்டம் பற்றி நெஞ்சம் நெகிழ்ந்து குறிப்பிட்டு எழுதுகிறார். மகர் போராட்டத்தை பற்றி எழுதுகின்ற பொழுது, மகத் சத்தியாகிரக போராட்டத்தை பற்றி அவர் கட்டுரைகள் எழுதுகின்ற பொழுது ஒரு கட்டுரையில் வைக்கத்தை பற்றி நெஞ்சம் நெகிழ்ந்து எழுதுகிறார் என்று ஆதாரத்தோட நான் அம்பேத்கர் எழுதிய ஆதாரங்களோட நான் சொல்றேன். அப்ப எங்கேயும் அம்பேத்கர் என்ன செய்யல, பெரியாரும் என்ன செய்யல அம்பேத்கரோடு எங்கேயும். இந்த நாட்டினுடைய நீங்க கோட்சே மகாத்மா காந்தியை படுகொலை செய்த பிறகு அவர் சொல்கிறார் இந்த நாட்டிற்கு என்ன காந்தி தேசம் என்று பெயரிடுங்கள். ஆனால் அதற்கு முன்பு அவர் இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை என்று பாபா சாஹேப் அம்பேத்கரை சொல்லுங்கள் தான் சொன்னார். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு எதிராக நீங்க இரட்டை வாக்குரிமை உள்ளிட்டவற்றிற்கு எதிராக மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்த பொழுது அம்பேத்கரை நீங்க இதுக்கு சம்மதிக்காதீங்க, உடன்படாதீங்க, அவர் உண்ணாவிரதம் இருக்கட்டும்ங்கிறார். மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் தான் இருக்கட்டும், நீங்க இதுக்கு உடன்படாதீர்கள், இது ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை போராட்டம், தயவு செய்து இந்த இரட்டை வாக்குரிமை முறையை நம்ம இழந்துடக்கூடாது என்று பேசியவர். எல்லா வரலாற்று ஆதாரங்களும் இருக்கின்ற பொழுதும் கூட இவர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் பிரித்து ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் செய்து அந்த அரசியல் மூலம் பெரியாரை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை இப்ப யார் கையில கொடுக்குறாங்கன்னா சீமான் கையில கொடுக்குறாங்க. அப்ப சீமானுக்கு பதிலடி எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், பெரியார் திடலை சீமான் குறிவைப்பார். பதில் சென்னையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலிலிருந்து திருமாவிடம் இருந்து வரும். இப்ப இவங்களுக்கு இது பெரிய தலைவலி. என்னடா இது, ஒரு பெரும் இளைய பட்டாளத்தை திருமாவளவன் தன்னுடைய அறிவாற்றலால் பேச்சாற்றலால் தக்க வைத்திருக்கிறார், இதை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறதா இப்ப இவங்களுடைய தலைவலி. இதை உடைச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க உள்ள வந்துடலாம். அப்ப பெரியாரை தொடர்ந்து அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பெரியார் இருந்தார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பெரியார் இருந்தார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தலித் இளைஞரிடம் பெரியாருக்கு எதிரான சிந்தனைகளை விதைக்கிறார்கள். உண்மையிலேயே பெரியார் அப்படி இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏராளமான சான்றுகள் இருக்குது. அவர் நடத்திய மாநாடுகளை மட்டும் நான் பட்டியலிடுறேன். தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய இயக்கத்தினர் நடத்திய மாநாடு மட்டும் நான் சொல்றேன். 15/1/1928 சென்னையில் 11வது ஆதி திராவிடர் மாநாடு, தீண்டாமை விளக்கு மாநாடு 1929, 1929 கள்ளக்குறிச்சி தென்னார்காடு மாவட்ட ஆதி திராவிட மாநாடு, சென்னை ஆதி திராவிட மாநாடு, தலைச்சேரி தீயர்கள் மாநாடு, திருநெல்வேலி தீண்டாமை விளக்கு மாநாடு, நாடார்கள் மாநாடு, சேலம் ஆதி திராவிட மாநாடு. இதெல்லாம் எப்போ நடந்திருக்குன்னா 1929, 1930, 1931 டேட்டோட என்னால் சொல்ல முடியும். லால்குடி தாலுகா ஆதி திராவிட மாநாடு. இப்படி தொடர்ந்து ஆதி திராவிடர்கள் மாநாட்டை தொடர்ந்து நடத்தி வருகிறார். நடத்தி வந்தவர் சொல்றாரு, மனித உரிமையை பெற சர்க்கார் தடையையும் மீறுவோம், தாழ்த்தப்பட்டோரை ஒதுக்கி வைப்போர் திராவிடர் இயக்கத்தின் எதிரிகள். திருமங்கலத்தில் பேசுறார். தாழ்த்தப்பட்டோரை ஒதுக்கி வைப்பவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய எதிரிகள் என்று டிக்ளேர் பண்றார். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு, திருமங்கலத்தில் சாதிகளை ஒழிப்பதே திராவிடர் இயக்கத்தின் அடிப்படை கொள்கை, நம் இயக்கமும் பழங்குடி மக்களும் நகமும் சதையும் போல. திருச்சியை அடுத்த மான்பிடி மங்கலத்தில் பெரியார் பேசுகிறார். திராவிடர்களில் ரொம்ப முக்கியமான லைன், திராவிடர்களில் சாதி ஆணவம் படைத்த உயர் சாதிக்காரர்களும் இல்லாமல் இல்லை. அதாவது வெறும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்ப்பனர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை வச்சு மட்டும் பெரியார் பேசினார்னு சொல்றாங்கல்ல, அப்படி பேசல. அவர் பார்ப்பனர் அல்லாதோரிலும் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குகின்ற சாதிய ஆணவம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இனி அவர்களை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே ஒரு இனத்தை சார்ந்த நாம் நமக்குள் பிரிவுகளாக சொல்லளவிலும் இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய தீவிர எண்ணமாகும். இன்னும் விளக்கமாக கூறுகிறேன். திராவிடர் இயக்கத்திற்கு முக்கிய கொள்கை என்னவென்பதை இந்த நாட்டில் பறையர்கள் என்றும் பார்ப்பனர்கள் என்றும் உயர்ந்த சாதிக்காரன் தாழ்ந்த சாதிக்காரன் என்றிருப்பதையும் சூத்திரன் பஞ்சமன் என்றிருப்பதையும் அறவே ஒழித்து எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஒரே சமுதாய மக்கள் என்னும் கொள்கையை நடைமுறையில் செய்வதே என்னுடைய கடமையாகும் அப்படின்னு இது விடுதலை 8/7/1947 பதிவாயிருக்கு. நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி. இது முழுக்க ஆதாரங்கள் தான், அத்தனை டேட் வைஸ் ஆதாரங்கள். ரைட்டா? இந்த மொத்த புத்தகமும் இவ்வளவு பெரிய புத்தகமும் டேட் வைஸ் ஆதாரங்கள். பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன நடந்துச்சு, தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகளுக்காக பெரியார் என்னவெல்லாம் பேசினார் என்று அனைத்து தேதி வாரியா இருக்குது. ஆனால் இதை அனைத்தையும் மாற்றி இப்போ இவ்வளோத்தையும் நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் விளக்க சொல்லவே முடியாது. போகிற போக்கில் சீமான் ஒரு பொய் சொல்லிக்கின்ற பொழுது பொய்க்கு வேகம் அதிகம். நான் ஆதாரத்தோட டேட் வைஸாக எடுத்து பேசுவேன். ஆனால் சீமான் பேசுகின்ற ஒரு பொய் ஊடகங்களில் விவாதிக்கப்படும், அது மிக வேகமாக பரவும்.
அப்படி பரவி கொஞ்சம் கொஞ்சம் பேரையா போய் ஒரு ஒரு 10 பேர் மனசை மாற்றினாலும் அது பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ்க்கு கிடைத்த வெற்றி என்று ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது. அதனால வெளிப்படையாக இப்போ எதை நோக்கி நகர்றாங்கன்னா தமிழ்நாட்டில் பெரியாரிய சிந்தனையாளர்களையும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களையும் முதல்ல இரண்டாக பிளப்பது அப்படிங்கிற திட்டத்துக்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்கிறது. நான் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய தருணம் இது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய சமீப காலமாக நான் உட்பட பல பேர் மீது பெரியாரிய கருத்துக்களை பேசுகின்ற பல பேர் மீது ஒரு சில அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கடும் தாக்குதலை நடத்துவது என்பது ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக போய் முடிந்துவிடும். நண்பர்களே, வேண்டாம். வரலாறு ஒருபோதும் உங்களை மன்னிக்காது. அந்த தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாது. அதைத்தான் நேற்று யாரும் உடைச்சிருக்கிறா துக்ள குருமூர்த்தி சொல்லுகிறார். சரி, இப்போ நான் இப்படி கேட்கிறேன், பெரியாரால் தமிழ்நாட்டிற்கு அப்படி என்னதாங்க கெட்டது நடந்துச்சு? யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க. பெரியாரால் தமிழ்நாடு பிடிச்சி இதுதாங்க பெரியாரால தாங்க இது நடந்துச்சு. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எனக்கு ஒன்னே ஒன்று, பெரியாரால் இது சீரழிஞ்சு போச்சு. என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சீமானே இன்ன வரைக்கும் சொல்ல முடியல. பெரியாரால என்ன சீரழிஞ்சுன்னு இது வரைக்கும் சீமானாலே சொல்ல முடியல. சொல்லவே முடியல. ஆனா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்? 50 ஆண்டுகள் கழித்து. சரி, இப்ப பெரியாரை தூற்றுவதால் அல்லது பெரியாரை இழித்தும் பழித்தும் பேசுவதால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நல்லது நடக்கும்னா சொல்லுங்க. பெரியார் மட்டும் இப்படி பேசிட்டா போதுங்க, தமிழ்நாட்டிற்கு இது நல்லதுன்னு சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருக்குதா? அதுவும் இல்லை. அப்ப 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெரியாரை தூற்ற வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அவர் என்னங்க செஞ்சிட்டார்? அப்படி பெரும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர், பெரும் செல்வந்தர். அவளத்தையும் விட்டுட்டு வந்து போராடினார். பதவிக்கு ஆசைப்பட்டாரா? அண்ணா அந்த நாற்காலியை அவருக்காக விட்டு கொடுத்து இந்த நாற்காலி உங்களுக்கானது என்று சொன்னார். அவர் நினைத்திருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு முதலமைச்சர் பதவிக்காக நாயாப்பையா அலைகிறார் சீமான். எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு வெக்கம் கெட்டு போய் திரிகிறார். ஆனால் அந்த முதலமைச்சர் நாற்காலி அவருக்கு தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுக்கப்பட்டது. பெரியாருக்கு அவர் அதை நிராகரித்தார். தேர்தல் அரசியலுக்குள் வந்தால் சமரசம் செய்து கொள்ள வேண்டும், என்னால் என் கொள்கைகளை பேச முடியாது என்று நின்றார். அப்போ பதவியை நிராகரித்தார். பெரும் பொருளாதாரத்தை விட்டுவிட்டு வந்தார். 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்த நிலையிலும் மூத்திரப்பையோடு கடைசி வரைக்கும் போராடினார். அவரால் என்னதான் தீமைன்னு சொல்லுங்களேன். அவரால் என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. மனசாட்சியோட நான் விருப்பம் இல்லாமல் பார்க்குற சொந்தங்களை பார்த்து கேட்குறேன். சரி, இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனை எல்லாம் என்ன இருக்குது? இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறார்களா? ஏன் இன்னைக்கு திடீர்னு பெரியாரை பற்றி பேசுகிறார்கள்? ஏன் அவதூறு கிளப்புகிறார்கள்? இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன் என்று தெரியுமா? இன்னைக்கு நீதிமன்றத்தில் பெருவாரியாக பார்ப்பனர்கள் தான் நீதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள், மற்றவர்களுக்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு சர்ச்சை எழுந்து அது ஆர்டிஐ மூலம் அந்த தகவலை உறுதிப்படுத்தி நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் வில்சன் இதை கேள்விக்குள்ளாக்கி ஆதாரங்களோடு பெருவாரியாக அவர்கள் மட்டும்தான் அதை எடுத்து வைத்த பிறகு இப்ப சமீபத்தில் சில நீதிபதிகள் நியமனம், அதிலும் பார்ப்பனர்களுக்கு தான் முக்கியத்துவம் என்று வந்த பொழுது பெரியாரிஸ்டுகள் போராடினார்கள். சீமான் போராடினாரா? இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு போகக்கூடாதா? ஒன்று தெரியுமா? இந்தியாவில் உயர்நீதிமன்றத்தில் முதன்முறையாக ஒடுக்கப்பட்டவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆக்கப்பட்டது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில், திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பெரியாரால் நடந்தது. அது பெரியார் சொல்லித்தான் நடந்துச்சு. அதிலிருந்து ஒருவர் தான் முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் தான் உச்சநீதிமன்றத்துக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இருந்த பிரதிநிதியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக போனார். பெரியாரையால் சாத்தியப்படுத்தப்பட்டது. அப்ப திருக்குறள் மாநாடு நடத்தினார், எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார், இடஒதுக்கீட்டுக்கு வித்திட்டார் இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சார். எல்லா பதவி பணம் எல்லாத்தையும் இழந்து வந்தார். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க அவரை விமர்சிக்கிறீங்கன்னா எதை மடைமாற்றம் செய்வதற்கு? யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பில் நம் பிள்ளைகளின் கல்வி கனவை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அதை பத்தி சீமான் பேச மாட்டார். உங்களை என்னையும் பேச விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரியார் பிரச்சனை கெடுக்கிறார். நீட்டினால் நம்ம பிள்ளைங்க செத்து மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி சீமான் பேச மாட்டார், நம்மை பேச விட மாட்டார். அதற்காகத்தான் பெரியாரின் மீது கல்லெறிகிறார்கள். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சி. இதே குருமூர்த்தி நேற்று அதை பற்றி பேசியிருக்கணும், பேச மாட்டார். பொருளாதார அறிஞர் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏன் வீழ்ச்சி அடைகிறது என்று மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பக்கமாக பேசிய குருமூர்த்தி நேற்று பேச மாட்டார். அப்ப இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது, அதை பற்றி பேச மாட்டாங்க. இது எதை பற்றியும் கவலை இல்லை உங்களுக்கு. இடஒதுக்கீடு பறிபோகிறது, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்த காலமான பெரியாரை வம்பிழுத்து நீங்கள் ஒரு அரசியலை செய்வீங்க அப்படின்னு சொன்னா என்ன நோக்கம்? சரி, திராவிட இயக்கத்தால் தான் தமிழ்நாடு நாசமா போச்சு, திமுக அதிமுக ஆட்சிகளால் தான், திராவிட இயக்கத்தின் ஆட்சிகளால் தான் தமிழ்நாடு நாசமா போச்சு என்பது போன்ற வாதங்களை சீமான் வைக்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நிறைவு செஞ்சிடறேன். மனசாட்சியோடு நீங்க சிந்திங்க. 1947 பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்து போன பொழுது தமிழ்நாட்டிற்கு தனியா உத்தரப்பிரதேசத்துக்கு தனியான்னு கொடுக்கல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சுதந்திரம் கொடுத்துட்டு போனான். அதன் பிறகு நம்ம மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தோம். சரி, மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு பொருளாதாரம் கல்வி உள்ளிட்டவற்றில் எத்தனாவது இடத்துல இருந்துச்சு தெரியுமா? கடைசியில், அதாவது இந்தியாவில் பட்டியல் போட்டால் கடைசியில் கீழே இருந்து 2வது 3வது இடத்துல இருந்துச்சு. சுதந்திரம் அடைந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய நிலைமை அது. நாம் கொஞ்சமாக நகர்ந்து இன்றைக்கு மேலே இருந்து டாப் 2ல் இருக்கிறோம். முதலிடம் அல்லது 2வது இடம். பல துறைகளில் முதலிடம்,
பல துறைகளில் 2வது இடம். மொத்தத்தில் முதல் 2 இடங்களுக்குள் தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்களால் தானே இது சாத்தியமாச்சு. திமுக எந்த திட்டமும் போடலை, இந்த அரை நூற்றாண்டு ஆட்சி காலத்தில் எந்த நலத்திட்டங்களும் நடக்கலை, எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று சொன்னால், இந்தியாவில் தமிழ்நாடு இந்த அரை நூற்றாண்டு காலகட்டத்தில் முதல் மாநிலமாக எப்படி வளர்ந்து இருக்கும்? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே. இப்போ தமிழ்நாடு வளர்ந்துருக்குதா? வளர்ந்திருக்குது. வட இந்தியர்கள் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருகிறார்களா? ஆம், வேலை தேடி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் பட்டினி சாவுகள் இல்லை தானே? ஆம், இல்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இன்றைக்கு மிகப்பெரிய பதவிகளில் கோலோச்சுகிறார்களா? ஆம், கோலோச்சுகிறார்கள். அப்படி கோலோச்சக்கூடியவர்களில் பார்ப்பனர் அல்லாத இன்ன பிற சமூகங்கள் இருக்கிறார்களா? ஆம், எல்லா சமூகத்தினரும் இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் யாரால் சாத்தியமாச்சு? இதெல்லாம் ஏன் மறைக்கணும்? மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. சரி, இதெல்லாம் மறைஞ்சு நாளைக்கு இதெல்லாத்தையும் அட்டிச்சு உடைச்சு இந்த மாதிரி மக்கள் மனதில் பிளவை ஏற்படுத்தி மக்களை மூளைச்சலவை செய்து ஒருவேளை பாஜக இங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டது, என்ன நடக்கும்? கொஞ்சம் சிந்திங்க. இன்றைக்கு வட மாநிலங்களில் என்ன நடக்கிறதோ அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும். பாஜக ஆட்சி செய்யக்கூடிய வட மாநிலங்கள் எப்படி இருக்கிறது? உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கிறது? குஜராத் எப்படி இருக்கிறது? பாஜக கூட்டணி ஆளக்கூடிய பீகார் எப்படி இருக்கிறது? அப்படித்தான் தமிழ்நாடு மாறும். அதை செய்து காட்டுவதற்கு பெரும் ஆதாயத்தை சீமான் உள்ளிட்டவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சந்தேகப்படுகிறேன், ஐயப்படுகிறேன். அந்த ஆதாயத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு தமிழ்நாட்டை காவு கொடுப்பதற்கும் துணிந்து விட்டார்கள். இப்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யார்? நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய உள்முரண்களை தவிர்த்து ஒன்றுபட்டு நின்று நாம் போராடவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பேராபத்து தமிழ்நாட்டை சூழும். இந்த தருணத்தில் வருகின்ற 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை கடற்கரை சாலையில், ஈசிஆர் சாலையில், நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வீடு முற்றுகையிடும் போராட்டத்தை பெரியாரிய கூட்டமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் அவர் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். 22ஆம் தேதி ஜனவரி 22 காலை 10 மணி அளவில் சீமான் வீடு முற்றுகை போராட்டம் அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். பெரியாரிய சிந்தனையாளர்கள், பெரியாரிய தொண்டர்கள், பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய தோழர்கள், சிந்தனையாளர்கள் அனைவரும், நீலம் கருப்பு சிவப்பு அனைவரும் ஒன்று திரண்டு ஓரணியில் நின்று இந்த முற்றுகை போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை, அறவழியில் நடக்கக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்தை மிகப்பெரிய முற்றுகை போராட்டமாக மாற்றித்தர வேண்டும். ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த போராட்டம் அமைய வேண்டும். தோழர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தோழர்கள் சென்னைக்கு வாருங்கள். சீமான் வீட்டு முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம், அறவழி போராட்டம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். சீமானினுடைய RSS முகத்தை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். தமிழ்நாட்டை காத்து நிற்போம், ஒன்றுபட்டு நிற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.